ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாடு. ஒரு குலதெய்வம் வழிபாடு செய்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு எல்லாமே நிம்மதியாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குடும்ப தலைமுறைகளாக பின்பற்றி வரும் நம்மளுடைய மூதாதையர்கள் தெய்வத்தை வணங்குவது தாங்க. இது குடும்ப மகிழ்ச்சி, சுபிட்சம் மற்றும் தடைகள் அனைத்துமே நீங்கிறதுக்கு வழிவகுக்கும். நேரில் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படின்னா கூட வீட்டில் நம்ம குலதெய்வ சக்தியை வரவழைத்து வழிபடுவது நம்ம பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலுமே சரியான முறையில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபடுவது, குலதெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபடுவது, மேலுமே குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்வது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே வீடியோ இது போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடி நன்மைகள் தருங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அது என்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆனால் தெரிஞ்சும் கூட சில தவறுகளை நம்ம செய்வோம், தெரியாமல் சில தவறுகளை செய்வோம். அதையெல்லாம் எப்படி சரி செய்வது, வாங்க விரிவாக பார்க்கலாம். குருவை மறந்தால் கூட குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது பழமொழிங்க. நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வம் தான் குலதெய்வம். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த வகையில் குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் அல்லது குழுவினரில் இன்னும் தெளிவாக சொல்ல வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்களோட குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களில் இருந்து காப்பாற்றியவங்க. அத்தகைய நம்மளுடைய முன்னோர்களோட படிமங்கள் தாங்க குலதெய்வம் என போற்றப்படுது. அவங்கள சிறப்பிக்க கோவில்கள் அமைத்து வழிபாடானது நம்ம செய்கிறோம். அப்படி நம்ம முன்னோர்களோட கண் முன்னே வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் வணங்குவது நம்மளுடைய தலையாய கடமை அல்லவா. நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கும் ஓடோடி வந்து உதவி செய்யும் உயிர் காக்கும் நண்பனை போல நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குலதெய்வம். நம்மளுடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்குமே ஒவ்வொரு குலதெய்வமானது இருக்கும். குலதெய்வத்தை கும்பிடும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க முழுவதுமே பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அண்ணன் தம்பி உறவு முறையாக கருதப்படுவாங்க. இவங்களுக்குள்ள பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டாங்க. மேலுமே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அனைவருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் முடி குலதெய்வம் கோவிலில் சென்று மொட்டை போடுவாங்க. சில பேர் பார்த்திங்களா காது குத்துவாங்க. மேலுமே நம்மளுடைய வீட்டில் எந்த சுபகாரியங்கள் செஞ்சாலுமே முதல்ல குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தான் ஆரம்பிக்க வேணும். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாடு முதல்ல செஞ்சுவிட்டு ஆரம்பித்தாலே அது வெற்றியாக நிச்சயமாக முடியும். மேலுமே வருடந்தோறுமே நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுவதனால நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவும் அப்படிங்கிறது உண்மை. இன்றைய நாகரிக சூழ்நிலையிலுமே ஒவ்வொருவருமே வேலை, விவசாய, கிராமத்தை விட்டு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் வீடு வாகனம் வாங்கும் முன்போ சுபகாரியம் செய்கிறதுக்கு முன்பாவோ நம்ம குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்ய முடியவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் இன்றுமே பல பேர்த்துக்கு, நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்யும் முன்னாடி குலதெய்வத்தை நேரில் தரிசிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. வீட்டோட வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டு விட்டு உங்களுடைய வீட்டு எந்த திசையில் உங்களோட குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை உங்களோட மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு தேங்காயை உடைத்து நீங்கள் செய்ய போகும் சுபகாரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை எப்போதுமே பாதுகாக்கும். இதை குலதெய்வ ஆலயத்திற்கு தொலை தூரத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் செய்யலாம். மற்றபடி குலதெய்வ ஆலயங்களில் அருகில் இருக்கிறவங்க கட்டாயமாக எந்த சுபகாரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி விட்டு தான் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற பல பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஜோதிடத்தில் லக்கணத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதை வைத்து தான் ஒருவரோட தந்தை பாட்டனார், தாய்மாமன், புத்திர பாக்கியம், கர்மவினை, புகழ், இந்த பிறவியில் அனுபவிக்கும் நன்மைகள் என அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியும். மேலுமே இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்மளுடைய குலதெய்வத்தை அறியலாம். இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா அல்லது பெண் தெய்வங்களா என நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலுமே அது நிலராசியில், அதாவது ரிஷபம், கன்னி, மகரம் இருக்கா, நீர் ராசியில் கடகம், விருச்சகம், மீனம் இருக்கா என்பதை முதல்ல நம்ம தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி அப்படின்னா ஊரோட எல்லையில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அதுதான் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிலராசியில் வந்துச்சு அப்படின்னா வயல்வெளி
சூரியவெளி சார்ந்த இடங்களில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, நெருப்பு ராசியில் மேசம், சிம்மம், தனுசு அதில் நின்றுச்சு அப்படின்னா அவங்களோட குலதெய்வம் மலை மேலே இருக்கும். இப்படி நம்ம குலதெய்வம் பற்றி வீட்டோட மூத்த குழந்தையின் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சில பேர்த்துக்கு பிறப்பிலே குலதெய்வ தோஷம் இருக்கும். இதை பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தாலும், லக்கணத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும். மேலுமே இது புத்திர தோஷத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முற்பிறவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். யார் ஒருவர் இந்த பிறவியில் தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை கொடுக்காம அவங்கள மனம் நோக செஞ்சாலுமே, அதே போல் குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தாலுமே மறுபிறவியில் அவங்களோட குலதெய்வ தோஷத்துடன் இருப்பாங்க. இதுதான் புத்திர தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன பிறவியில் செய்யக்கூடிய கர்ம வினைகளே நமக்கு வரக்கூடிய தோஷங்களாக மாறுது. இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாலே அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தியாகும். இது நிச்சயமான ஒரு உண்மையாகவும் சொல்லப்படுது. மேலுமே குலதெய்வத்தை அந்தந்த பங்காளி வகையாளர்களுக்கு ஏற்றபடி வணங்குவாங்க. அதை அறிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளில் நீங்கள் வணங்குவது தான் சிறப்பு. சார், எனக்கு ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் எழுதி வைக்கல அல்லது தொலைந்து விட்டது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி குலதெய்வ வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு பல பேருக்கு டவுட் இருக்கும். இவங்க திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வணங்கலாம். அதாவது புத்திரகாரகன் குரு பகவான். இந்த குரு பகவானோட ஸ்தலம் தாங்க திருச்செந்தூர். எனவே குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வமாக வணங்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே போல தான் குலதெய்வ வழிபாடு. பெண் திருமணம் சென்றாலே கணவனோட குலதெய்வத்தையே தன்னோட குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க. பங்குனி உத்திரம் நாளில் குலதெய்வத்தை வழிபட்டாலே இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மாதந்தோறுமே வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் இருக்குது. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் தாங்க பங்குனி உத்திரம். மேலுமே குலதெய்வ கோவில்களான காவல் தெய்வங்கள் என அழைக்கப்படும் கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு சென்று வழிபடுவது மக்கள் வழக்கமாகவே வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டில் பார்த்திங்களா 4 முறைகள் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்களா உருவ வழிபாடு மற்றும் உருவில்லா வழிபாடு. 2வது ஆயுதங்களை வைத்து வழிபடுவது, நினைவு பொருட்களை வைத்து வழிபடுவது. 3வது விஷயம் ஆண்கள் மட்டும் வழிபடுவது. 4வது விஷயம் இரவில் ஆண்கள் மட்டும் வாயை கட்டி கொண்டு பூஜை செய்வது. இப்படின்னு 4 முறையில் வழிபாடுகள் செய்வாங்க குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வணங்கினாவே நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் தினமுமே வணங்குறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சென்று தரிசிக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் நீங்கள் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு திருப்பணிகளையும் நீங்கள் செய்கிறது நல்லது. கோவிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுக்கறது, சந்நிதிகள் புதுப்பிக்க உதவுறது, மரக்கன்றுகள் நடுது, மேலுமே ஸ்தல விருட்சங்களை அமைத்தல் முதலான விஷயங்களை கூட நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய், திரி இது எல்லாத்தையுமே நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி திருவீதி உலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை கூட நீங்கள் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கலாம். மேலுமே நம்மளுடைய வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலுமே முதல்ல குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாகவே கொண்டிருப்போம். குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை முறையே செஞ்சு வர வேணுங்க. மேலுமே குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம். நம்மளுடைய குலத்தை கண் போல காத்தருள்வார்கள் குலதெய்வங்கள். நம்ம வழக்கப்படி குலதெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம். சகல பிரச்சனைகள் இருந்தும் நிவாரணம் தந்தருள்வாருங்க. மேலுமே குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களோட ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரிய பெருமக்களுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருவருக்குமே இஷ்ட தெய்வம் என எத்தனை தெய்வங்கள் இருந்தால் கூட அதனை எவ்வளவு தீவிரமாக நீங்கள் வழிபட்டால் கூட முன்னோர்கள் காலங்காலமாக வழிபட்டு வந்த நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டியது மிக மிக அவசியங்க. குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு குலதெய்வத்தோட அருளை பெற்றாலே மட்டுமே மற்ற தெய்வங்களோட அருளையுமே நம்மளால் பெற முடியும். வாழ்க்கையில் பல விதமான துன்பங்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டே இருக்கிறவங்க அந்த நிலை மாற வேணும் அப்படின்னா நிச்சயமாக முறையாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது எப்படி? குலதெய்வம் தெரிந்தவங்க அதை வழிபடலாம். ஆனால் சில பேர்த்துக்கு குலதெய்வமே அப்படி என்று தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை
நம்ம தெரிந்து கொள்ள நினைத்தால் தினமுமே பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடலாம். குலதெய்வ எது என தெரிய வேணும் எனக்கு வேண்டிக் கொண்டு 48 நாட்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டாலே யாராவது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது கனவில் கூட உங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படிங்கிறத தெரிய வரும். அப்படியும் தெரியவில்லை அப்படிங்கிறவங்க ஜோதிட முறையாக நீங்கள் இதை தீர்வு காணலாம். மேலுமே தங்களோட குலதெய்வம் எது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை சரியான முறையில் நீங்கள் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.